என் அன்புக்குரிய மக்களே வணக்கம். நாம ஜாதகத்தை பற்றி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஜாதகமும் விஞ்ஞானமும் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நேரங்காலங்கள் இப்போ இந்த கலியுகத்துக்கு தேவைப்படுது. சில பேருக்கு என்ன உடம்பு பாடா படுத்தும் அப்படிங்கிறது கூட தெரியாது. அந்த உடம்புல என்ன நோய் இருக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா, இந்த மனமானது இவங்களுக்கு சரியா இருந்தா மட்டுமே எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இந்த மனதிற்கு மட்டும் இந்த மனதோட சில கிரகங்கள் சேர்ந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு எந்த நோய் உருவாகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவா கண்டுபிடிக்க முடியும். இந்த நோய் இந்த கலியுகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு ச உணவுகள்ல எல்லாமே கலப்படங்கள். நம்ம எதையும் தவிர்க்க முடியாது. நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். டாக்டர்கிட்ட போய் ஒரு சில விஷயத்த நம்ம கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னா, நல்லா போயிருங்கன்னு தான் அவங்க ஒரு நம்பிக்கைய நமக்கு குடுப்பாங்களே தவிர, இப்போ அந்த விஞ்ஞானமும் அதாவது எனக்கு டாக்டர் சம்மந்தமான விஷயமெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. ஆனா ஜோதிடம், ஆன்மீகம் சம்மந்தமான தகவலோட இத ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது, சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுது. இப்போ நம்மளுடைய பிரெயின்ல ஏதாவது ஒரு கட்டியோ, அல்லது பிரெயின் சம்மந்தமான விஷயமோ, இல்ல ஏதாவது ஒரு தலைவலி வந்தாவோ, இதுக்கு எல்லாமே இந்த மனசு, சந்திரன் அப்படிங்கிறது காரணம். இந்த 12 ராசி கட்டங்கள்ல சந்திரன் அப்படிங்கிறது கடக வீட்டுக்குரிய அ ஆட்சியா இவரு வச்சிருக்காரு. அப்போ இந்த 12 ராசி கட்டங்கள்ல இந்த கடகம் அப்படிங்கிறது 4வது வீடு. இந்த வீடு அப்படிங்கிறது இந்த சந்திரன் உடலையும், மனதையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ ஒரு மனிதனுடைய மனம் நல்லா இருக்குது, மனசு சுத்தமா இருக்குது அப்படின்னா, நம்ம எதுவுமே வராதுங்க. அந்த மனுஷன் நல்ல மனுசங்க அப்படின்னு சொன்னா, சரி நல்ல மனசுந்தான் அவங்க. ஆனா ஏன் அவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் வருதுன்னு நம்ம கேட்கணும். அப்போ நல்ல மனசனாவே இருந்தாலும், அந்த மனிதன் நல்ல மனதாவே இருந்தாலும், அவங்களுடைய இந்த மனதுல சில தீய கிரகங்கள நம்ம அ உள்ள என்டர் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த மனக்குழப்பங்களே அவங்களுக்கு பிரச்சனைய குடுத்துரும். இப்போ இந்த மனசு இப்போ அ ஹார்ட்டுக்கும் அதாவது பிரெயினுக்கும் சம்மந்தம் உண்டு. அப்ப இந்த பிரெயின் அப்படிங்கிறது நம்மளுடைய தலை சம்மந்தமான விஷயமோ, இந்த பிரெயின் சம்மந்தமான விஷயத்துக்கோ நம்ம பார்க்கும் பொழுது, எ அது சூரியன குறிக்கிறது. அப்போ நம்ம அந்த மனசு சொல்றது அறிவு கேட்கும், அறிவு சொல்றது மனசு கேட்கும். இந்த பிரெயின்ல ஒரு பகுதி மட்டும் பாதிச்சு, இல்ல அது ஒரு நரம்புங்கிறது ராகு ராகு புதன குறிக்கும். இதுல ஏதாவது பிளாக் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு அடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அந்த நரம்புல ஏன் அந்த பாதிப்பு? அப்போ மனசு சரியா இருக்கணுமா? அல்லது இந்த உடல் சரியா இருக்கணுமாங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. அப்போ நோய்க்கும், இந்த ஜாதக கட்டங்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. இந்த ஸ்ட்ரோக் வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்ட்ரோக்குக்கும் கண்டிப்பா இந்த பிரெயினுக்கும் சம்மந்தம் உண்டு. அப்ப சூரியன் இந்த பிரெயின் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த மனசு நம்ம கரெக்டா இருக்குது, இல்ல எதையாவது ஒண்ணு சிந்திச்சுட்டு, எதையாவது ஒண்ணு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு, மனச போட்டு அம்மியில வச்சு அரைச்ச மாரி ஒரு பிரச்சனையிலாவே நீங்க இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஒண்ணு சுகர் வரும், இல்லைன்னா பிபி வரும். பிபி வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? உடல் ரத்தம் கெட்டு போயிரும். ரத்தம் கெட்டுச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க மைண்ட் ரீதியாவே பாதிக்கப்படுவீங்க. பாதிக்கப்பட்டீங்கன்னா சோர்வடையும். இதுல முக்கியமா இந்த கர்மான்னு ஒரு விஷயம் உங்கள பாதிச்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல பாதிக்கப்படக்கூடிய விஷயம் இடுப்புலேருந்து கால் பகுதி வரைக்கும் தான் அந்த பிரச்சனை. இது அ இந்த தாந்திரீகம், மாந்திரீகம், கண் பார்வை, கண் திஷ்டி இது எல்லாமே ஒரு விஷயத்த நம்ம குடுக்கறது இந்த கால் வலி, இடுப்பு சம்மந்தமான பிரச்சனை, பேக் அதாவது முதுகு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த கர்ம வினைகள் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும். அதாவது நம்ம டாக்டர்ட்ட போனாலே இதுதான் நம்ம டாக்டர்ட்ட போய் லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ணா நம்மளுக்கு மனசு வருமே தவிர, இதுக்கு என்ன உண்டான ஒரு வைத்தியத்த நம்ம பார்க்கறது, நம்ம ஜோதிடம் ரீதியாவோ, இல்ல ஆன்மீக ரீதியாவோ நம்ம என்ன பார்க்கறதுன்னு நம்ம அத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கு ஏற்றவாறு நம்மளுடைய வாழ்க்கைய அமைச்சுக்கிறது ரொம்ப சிறப்புங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில ஒன்று இந்த சாபங்கள்லாம் இருக்கும். இந்த சாபத்தை பற்றிய பதிவுகள நம்ம அடுத்த பதிவுல நம்ம பார்க்கலாம். இன்னுமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? நம்ம எப்படி நம்ம உடல்ல
பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.